வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல. அத்தியாயம் 15. தொண்டை கீழே காவேரி என்னை அடிக்காதீங்க அண்ணே என்ற கத்தியதை கேட்டு கோபவேசத்துடன் எதிர் வீட்டு கந்தசாமி உள்ளே வந்தவர் குறுக்கே புகுந்து ஒரே எட்டி லோகேந்திரன் கரங்களை பலமாக பற்றி கொண்டு விட்டிருந்தார். 6 அடிக்கு மேல் தாராளமாக நின்ற உயரம், அதற்கேற்ற பருமன், பீரங்கி போன்ற குரல் கொண்ட கந்தசாமி எதற்கும் அஞ்சாத ஒரு ஆண் சிங்கம். அந்த தெருவில் அவர் மிகவும் பெரிய புள்ளி. பல இயக்கங்களின் தலைவர், செயலாளர், வைத்தியநாத ஈஸ்வர ஆலயத்தின் ஸ்தானிகர். எல்லாவற்றையும் விட அவர் ஒரு பிரபல வேட்டைக்காரர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் அவர் வேட்டையாடி கொண்டு வந்த காட்டெருமை மான் முன்னறையில் சுவரில் தூங்கிக் கொண்டு வீட்டுக்கு வருகிறவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும் யாருக்கும் பயப்படாத ஒரு துணிச்சலான ஆசாமி. அந்த தெருவில் இருந்த இந்தியர்களில் அவர் ஒருவரிடம்தான் துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருந்தது. லோகா, உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? வயசு பெண்ணை மாடு அடிக்கிறாப்பெல்லாம் அடிக்கிற நான்சென்ஸ் என்று உருமினார். அது எங்கள் வீட்டு விஷயம், இதில் தலையிட உங்களுக்கு என்ன உரிமை? யசோதா கிரீச்சிட்டாள். கந்தசாமி கனல் திரித்து விழிகளால் அவளை உறுத்து பார்த்தார். காவேரி ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா கேட்கிறபடி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அண்ணன் என்கிற முறையிலே நியாயம். ஆனால் அவள் நர்ஸ் வேலை செய்து கொண்டு தன் உழைப்பிலே வாழ்கிற ஒரு மேஜரான பெண். அவளை தொட்டு அடிக்க அண்ணனுக்கோ வேறு எவனுக்கோ உரிமை இல்லை. ஏமா யசோதா, இந்தியாவில் உள்ள ஆண்கள் தான் பொண்டாட்டிகளையும் தங்கச்சிகளையும் போட்டு அடிப்பாங்க. நம்ம நாட்டு ஆண்கள் ரொம்ப தங்கமானவங்க. பெண்களை பூ போல கௌரவமாக நடத்துவாங்க. என்ன இருந்தாலும் நாம் வெள்ளைக்காரங்க மத்தியிலே வாழ்கிறோம் இல்லையான்னு பெருமையாய் பேசுவியே. இப்போ உன் புருஷன் இந்த குழந்தையை போட்டு அடிச்சு நொறுக்கிறதை வேடிக்கை பார்க்கறதோட தூண்டி கொடுக்கிறியே, உனக்கு ஈவு இறக்கம் ஏதாச்சும் இருக்கா? உரத்த குரலில் கர்ஜித்தார். மிஸ்டர் கந்தசாமி, வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட்? லோகேந்திரன் ஆத்திரத்துடன் கத்தியபடி தன் கையை அவரது பிடியை நின்று உதறிக்கொள்ள முயன்றான். நான் போக மாட்டேன். நாமெல்லாம் இந்த தெருவில் கௌரவமாக வாழ்கிற இந்தியர்கள். ஒரு தாயில்லாத பெண்ணை அண்ணன்காரன் அடிச்சு கொள்றதை பார்த்துட்டு நிற்க நாங்கள் எல்லாம் மீசையில்லாத ஆம்பிள்ளைங்கள் இல்லை. இதுக்கு மேலே அவன் மேலே கையை ஓங்கினான் நான் என்ன செய்வேன் தெரியுமா? பதிலுக்கு கூச்சலிட்டார். அதற்குள் தெருவே அவர்கள் வீட்டு வாசலில் கூடிவிட்டது. லோகேந்திரன் வெறுப்பும் ஆத்திரமும் தாளாது தன் முழு பலத்தையும் உபயோகித்து தன் கரத்தை விடுவித்து கொண்டான். இந்த கேடு கெட்டவை இனி என் வீட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப அக்கறை இருந்தா உங்கள் வீட்டிலே கொண்டு வச்சு காப்பாற்றிக்கிங்கோ. தலை வெடிக்கும் குரலில் லோகேந்திரன் கத்தினான். நர்ஸ் உடையில் மேஜை மீது இருந்த அவளது புகைப்படத்தை எடுத்து தூக்கி நடை மீது வீசி எறிந்தான். கண்ணாடி உடைந்து நாலாபுறமும் சிதறியது. அவளது உடைகள், புடவைகள் என்று எல்லாவற்றையும் வாரி குப்பை போல யசோதா தரையில் கொண்டு வந்து கோபத்துடன் போட்டாள். இதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இவளையும் இந்த நிமிஷமே அழைச்சிட்டு போங்கோ. தங்கச்சி இன்னையோடு செத்து போட்டான்னு நினச்சிக்கிறேன், சவால் விட்டான் லோகேந்திரன். இந்த பொண்ணு படித்தவ, நர்ஸ் உத்தியோகம் செய்கிற ஒரு அந்தஸ்திலே இருக்கிறவ, சம்பாதிக்கிறவ. அவளாலே அவள் காலிலே நிற்க முடியும் என்று பதிலுக்கு கடுமையாக பேசிய கந்தசாமி, மீனாட்சி வேர் ஆர் யூ என்று இறைந்து கூப்பிட்டார். என்னங்க என்று கேட்டபடி கூட்டத்தை பிளந்து கொண்டு சிறிது பருமனான ஒரு பெண்மணி தன் புடவை தலைப்பை இழுத்து சொருக்கி கொண்டு உள்ளே வந்தாள். காவேரியை அழைச்சிக்கிட்டு நீ நம்ம வீட்டுக்கு போ, நான் அவ பெட்டி மற்ற சாமான்களை பொறுக்கி எடுத்து வரேன் என்று உத்தரவிட்டார். கந்தசாமியை லோகேந்திரன் வெறித்தான். அவனால் மேலே பேச முடியாத ஒரு கிளி தொண்டையை அடித்து கொண்டது. இந்தாங்க, அவர்கிட்ட வம்பு வேணாம், மனுஷன் பொல்லாதவர். யசோதா கிசுகிசுத்தபடி ஒரு பெட்டியில் காவேரியின் துணிகளை வாரி போட்டு மூடி கந்தசாமி முன் கொண்டு வந்து வைத்தாள். மீதியெல்லாம் தேடி எடுத்து வைங்கோ, எங்கள் ஆப்பிரிக்க வேலைக்காரியை அனுப்பி வாங்கிக்கிறோம். மற்றபடி வரும் வாரம் நம்ம கோவில் கூட்டத்திலே நம்ம பெரியவர்கிட்ட விஷயத்தை சொல்லி நியாயம் வாங்கிக்கலாம். குட் பை கூறியபடி பெட்டியுடன் நடந்தார். மீனாட்சி, காவேரிக்கு சூடா சாப்பிட ஏதாச்சும் முதல்ல கொடு. நம்ம வீட்டு விசிட்டர் அறையிலே படுக்கவை. மேலே காயம் ஏதாச்சும் பட்டிருக்கான்னு பார். எசுகு பிசுகா இருந்தால் நம்ம குடும்ப டாக்டரை கூப்பிடுவோம்.
இறந்தபடி அவர் வெளியேறுவதை கேட்டு கணவனும் மனைவியும் ஆயர்ந்து போனார்கள். இந்த பாவி பெண்ணாலே நமக்கு எப்படிப்பட்ட தலைக்குணவு ஏற்பட்டுச்சு பார்த்தியா? லோகேந்திரன் ஆத்திரத்தை அடக்க மாட்டாது முணுமுணுத்தான். நம்ம கடைக்கு வந்து உங்களை கேள்வி கேட்ட அதே சிஐடி இப்போ கந்தசாமி வீட்டிலே வந்து நாளைக்கு நிற்க போகிறேன். நமக்கேன் பாடு? இனிமே வந்து அவன் ஏதாச்சும் கேட்டால் எனக்கும் என் தங்கச்சிக்கும் உறவு முறிஞ்சு போச்சு. அவள் கந்தசாமி வீட்டில் தங்கியிருக்கா, அங்கே போய் கவனிச்சிக்கோ. இல்லாட்டி அவள் வேலை செய்கிற தலைமை அலுவலகத்தில் போய் விசாரின்னு நீங்கள் கையை கழுவி விடுங்க. இந்தாங்க, இப்போவே உறுதியாக சொல்லிடுறேன். எப்போ அவள் திமிரா அந்த அம்மாளோட நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலோ அப்போவே அவளுக்கு இந்த வீட்டு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. என் தங்கச்சி பாவம் அது இதுன்னு மனசு மாறி அவளை இங்கே மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா நான் ரொம்ப பொல்லாதவளாக இருப்பேன். அதற்காக பேசினால் யசோதா. என் உடம்புல விடுறது பச்சை தண்ணி இல்லை, சுத்த ரத்தம். மானம் வெட்க மரியாதை எல்லாத்தையும் உதறிட்டு கேடு கெட்டவன் நான் இல்லை, அவதான். அதனால் கவலைப்படாதே. அவள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள் காலை வச்சா கோடாலியாலே ஓங்கி ஒரே விட்டுடுவேன். அவர்கிட்ட துப்பாக்கி இருந்தா என்கிட்ட கடப்பாரி கத்தி எல்லாம் இருக்கு, நினைப்பு வச்சுக்கோ சீறினான். அவர் உள்ளே வந்த உடனேயே நான் ஓடி போய் வாசக்கதவை சாத்தாதது வந்தது தப்பு. அப்போ இத்தனை கலாட்டா நடந்திருக்க முடியாது. உனக்கு கந்தசாமியே தெரியாது. அவர் ஒரு பெரிய ராட்சசன். ஜன்னல் கண்ணாடியை உடைச்சி உள்ளே குதிச்சிடுவார் என்று கூறியபடி வாயிற்கதவை தெருவில் உள்ளவர்கள் முகத்தில் அறைவது போல படீர் என்று சாத்தி கொண்டான். உடம்பில் பட்ட அடியில் நோவு போக வெந்நீரில் குளித்துவிட்டு கந்தசாமி வாரி கொண்டு வந்த தன் துணிகளிலிருந்து ஒரு நைட் கவுனை தேடி அணிந்து கொண்டு சாப்பாட்டறையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் காவேரி. அழுது உப்பிய கண்களும் வீங்கி விரல் பதிந்த கன்னமுமாக தெரிந்த அவளை பார்த்த மீனாட்சியின் மனம் வேதனைப்பட்டது. சூடாக தேநீர் தயாரித்து கொண்டு வந்து பிஸ்கெட்டுகளுடன் பரிமாறினாள். கண்ணை துடைத்து கொண்டு அழுகிறதை நிறுத்திட்டு டீயை சாப்பிட்டுக்கிட்டே மெதுவாக நடந்தது என்னன்னு விவரமாக சொல்லுமா? ஆதரவாக பேசி கந்தசாமி எதிர்பக்கத்தில் இருந்த நாட்காலியில் அமர்ந்தார். காவேரியின் கண்களில் தாரையாக கோடிட்டு கண்ணீரை தன் கையால் துடைத்து விட்டாள் மீனாட்சி. அவளுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். டாக்டருக்கு படித்து இங்கிலாந்துக்கு போனவன் அங்கேயே ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு தங்கிவிட்டான். ஆப்பிரிக்கரோ இந்தியரோ வெள்ளைக்காரர்களை கல்யாணம் செய்து கொண்டு கணவன் மனைவி என்று வாழ முடியாதபடி இம்மாரலிட்டி ஆக்ட் என்ற சட்டம் கடுமையாக தடுத்தது. அப்படி வாழ முயன்றவர்களுக்கு சிறைவாசம் கிட்டியது. பல வசதிகளுடன் வாழ்கின்ற தங்களுக்கு மகனுக்கு பின் ஒரு மகளாவது இருந்திருந்தால் என்று மீனாட்சி அடிக்கடி நினைத்து வேதனை பெருமூச்செறிவது வழக்கம். அவளுக்கு காவேரியை பிடிக்கும். அடக்கமான பெண். என்ன சுறுசுறுப்பு! நோயாளியான அண்ணியை எப்படி கவனித்துக் கொள்கிறாள் என்று அடிக்கடி கணவனிடம் பாராட்டி பேசுவாள். அந்த அடக்கமான பெண் இப்படி அடி வாங்கும்படி அவள் செய்துவிட்ட தவறுதான் என்ன? அழாதேம்மா, தண்ணியை அடித்து பிரிக்க முடியாது. இன்னைக்கு இப்படி தான் பெருசாக தெரியும். நாளைக்கு அண்ணனும் தங்கையும் கூடிடுவீங்க என்று அனுசரணையாக பேசினாள். ஒரு வாய் டீயும் கண்ணீரையும் சேர்த்து பருகியபடி இடையிடையே விசுமிய காவேரி நடந்ததை சொன்னாள். தாமோதரனை நீ காதலிக்கிறாயாமா காவேரி? கந்தசாமி பளிச்சென்று கேட்டார். பதிலளிக்காது அவள் மேஜையை பார்த்தபடி மீண்டும் கண்களில் நீரை பெருக்கிக் கொண்டு மௌனமாக இருப்பதை கண்ட அவர் ஹோஹோஹோ என்று உரத்த குரலில் சிரித்தார். கண்ணை தொடச்சிக்கோ. காதலிப்பது என்பது தவறுனா உங்கன்னு நினைச்சார்? இந்த யசோதாவை நான் கட்டிப்பேன்னு அவன் மொத்த காலிலே நின்ன சங்கதி எங்களுக்கு தெரியாதா? தாமோதரன் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார்னு பேச முடியாது விசுவினால். தெரிஞ்ச கதைதான். உன் மூத்த அண்ணன் அப்படி சொல்லி வழிய வந்தவனே உதறி தள்ளினான். பிறகு மோகன் விஷயத்திலே உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. இப்போ மறுபடியும் தானே சமாதானம் அடைந்து நெருங்கி வர பார்க்கிற தாமோதரனை மறுபடியும் லோகேந்திரன் ஏன் வெறுக்கணும்? இந்த நாட்டில் அரசியல் பேசாத அறிவுள்ள இந்தியன் எவன் இருக்கான்? கோழைகளையும் சுயநலவாதிகளையும் படிப்பு அறிவில்லாத மட்டிகளையும் தவிர எல்லா இந்தியரும் அரசியல் பேசுகிறார்கள். அதில் பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாமோதரன் ஒரு பிரபலமான வக்கீல். அவனைப் போல அறிவாளிகள் வாயை மூடிக்கொண்டு இருந்தால் சமூகம் சிரிக்கும்.
அவன் அழுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு குரல் கொடுக்கிறான். அது தப்புன்னு சிஐடி ரகுநந்தன் வந்து உங்கள் அண்ணனை மிரட்டியிருக்கிறான். உங்கள் அண்ணன் சுத்த கோழை. திருப்பி கேட்கறதுக்கு என்ன? ஒரு அரசியல்வாதியை ஒரு பெண் காதலிப்பதில் தப்பு என்ன? ஒரு திருடனையும் கொலையாளியையும் கூட காதலிச்சு அந்த கல்யாணங்கள் ஜெயிலில் நடந்திருக்கின்றனவே. அப்படி இருக்கும்போது தாமோதரன் மேல் இன்னும் அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதிருக்கும் போது அவன் ஒரு சுதந்திர மனிதன். அவனை ஒரு பெண் காதலிப்பதோ சிநேகமாக அவனுடன் சேர்ந்து காணப்படுவதோ என்ன தவறுன்னு கேட்கறதுக்கு என்ன? சே, இந்த ரகுநந்தன் போன்ற இந்தியர்கள் சுத்த சுயநல புலிகள். தங்கள் பதவி உயர நல்லவர்களை சமூகத்துக்கு பாடுபடுகிறவர்களை நியாயமான உரிமைகளை பற்றி பேசுகிறவர்களை பயங்கரவாதிகள் என்று பட்டம் சுட்டி அரசுக்கு காட்டி கொடுக்கும் அயோக்கிய பதர்கள். படபடவென்று பேசினார். காவேரி, கவலைப்படாதே, நீ எங்களோடு இங்கே இருக்கிற வரை ஒரு கஷ்டமும் நேராது. நான் இருக்கேன் என்றார். தேங்க்யூ அங்கிள் என்று காவேரி மெல்லிய குரலில் பதில் சொன்னாள். அவளை உற்சாகப்படுத்த சாமி மேலே பேசினார். இந்த மீனாட்சி ஆண்டி இப்படி பூனை போல இருக்காங்களே, இவங்க சங்கதி உனக்கு தெரியுமா? உற்சாகமான குரலில் சிரித்தார். மெல்லிய புன்னகை அருவ காவேரி தலையை சிமர்த்தி அவரை பார்த்தாள். இந்த ஆண்டியும் கேப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஒரு சமயம் என் வியாபார விஷயமா நான் அங்கே போயிருந்தேன். மீனாட்சியின் அண்ணன் சாப்பிட கூப்பிட்டிருந்தார். மீனாட்சி தான் பரிமாறினாள். கண்களால் அப்படியே காதலையும் பரிமாறிவிட்டாள். ஐயோ, நீங்கள் ஒன்று! வெட்கத்துடன் மீனாட்சி அம்மாள் தன் காதுகளை பொத்தி கொண்டாள். அதற்கு பிறகு நான் அடிக்கடி கேப் மாநிலத்துக்கு போக தொடங்கினேன். ஒரு முறை இவள் என்ன சொன்னால் தெரியுமா? கேப் மாநிலத்து கார்களுக்கு சிஏ என்று ஆரம்பித்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிருக்கும். தங்கள் வீட்டு காரின் நம்பர் பிளேட்டை காட்டி பாருங்க, எங்கள் கார் கூட என்ன சொல்லுது தெரியுமா? கம்மி அகைன், மறுபடியும் வாங்கன்னு சொல்லுது என்றால் குறும்புத்தனமாக. நம்ம நேட்டால் மாநிலத்து கார்களின் நம்பர் பிளேட்டுகள் NT என்று ஆரம்பித்திருக்கும் இல்லையா? நான் உடனே என் காரின் நம்பர் பிளேட்டை காண்பித்து, மீனாட்சி, என்னை கட்டிக்கிறதா இருந்தால் வரேன், இல்லாட்டி என் கார் நத்திங் டூயிங் என்று மறிக்கிறது என்றேன். அப்போ இவளை பார்க்கணுமே, அப்படித்தான் நான் என் அன்பை இவளிடம் தெரிவித்தேன். அதனாலே நீ வெட்கப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு சிரித்தார். நாட்டி மேன். கொஞ்சலாக கணவனை கடிந்து கொண்ட மீனாட்சியும் சிரித்தாள். காவேரி எல்லா வேதனைகளையும் மறந்து சிரித்தாள். அத்தியாயம் 16. சில நாட்கள் வேலைக்கு போகாது காவேரி விடுப்பு எடுத்து கொண்டிருந்தாள். தெருவே கூடி வேடிக்கை பார்த்த அந்த நிகழ்ச்சி விரைவில் பல ஊர் முழுவதும் பரவிவிட்டிருக்கும். அவள் வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள நர்சுகள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை உடனடியாக எப்படி பார்ப்பது என்ற வெட்கம் அவளுக்கு. கூட பிறந்த அண்ணன் அண்ணி தாங்கள் வீடு என்று எல்லாம் இருந்தும் எதிர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் திரையை விலக்கி தன் வீட்டவர்களை பார்த்த துயர பெருமுச்சரிந்து தன்னுள்ளியே அழுது துவண்டு கொண்டிருந்தாள். அவளை ஒரேடியாக மறந்து விட்டவன் போல அண்ணன் லோகேந்திரன் வேலைக்கு போகும்போதோ வேலையை நின்று வரும்போதோ எதிர் வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்க மறுத்தான். யசோதா வேண்டுமென்றே ஓங்கிய குரலில் அவள் காதுகளில் கேட்க வேண்டுமென்று வாயில் கேட்டிருக்கை வந்து நின்று கொண்டு தெருக்கோடியிலிருந்து வபுக்கார பாட்டியிடம் தன் நாத்தியை பற்றி மிகவும் மட்டமாக பேசி கொண்டிருந்தாள். கட்டி கொண்டிருந்த பிளாட்டை மேற்பார்வையிட கந்தசாமி வெளியே போய்விட்டார். அவர் மனைவி மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாள். வீட்டு முன்னரில் காவேரி மட்டுமே உட்கார்ந்திருக்கிறாள் என்று தெரிந்து கொண்ட துணிச்சலில் குழப்பம் நடந்த அன்று அவளை ஏச முடியாத போன குறையை தீர்த்து கொள்கிறவர்கள் போல யசோதா தெரு முழுவதும் கேட்கும் குரலில் பாட்டியிடம் பேசி கொண்டிருந்தாள். ஆண்டாள் பாட்டி, உங்களுக்கு தெரியும், பெரிய அண்ணன் அண்ணி போன பிறகு இவளை நாங்கள் எங்கள் கண்கள் போல கவனிச்சுக்கிட்டோம். கொஞ்சமும் மட்டும் மரியாதை இல்லாமல் எதிர் வீட்டுக்காரங்களோட கூடிக்கிட்டு எங்களை இழப்பம் பண்ணிட்டாளே. ஆமாம், முந்தா நேற்று ஒரே கலாட்டாவாக இருந்துச்சு.
அப்படி காவேரி என்ன தப்பு தான் செஞ்சான்னு யாருக்கும் விளங்கலையே. பாட்டி ஆவலுடன் விவரத்தை கேட்டாள். கந்தசாமி வீட்டு முன்னரையில் ஜன்னல் ஓரத்தில் இருந்த சோஃபா மீது அமர்ந்து கொண்டிருந்த காவேரியின் காதுகளில் அவர்கள் பேசுவது துல்லியமாக கேட்டது. சிஐடி ரகுநந்தன் தன் கடைக்கு வந்து விசாரித்த கதையை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது, நமக்கே அது ஆபத்து என்று லோகேந்திரன் முன்னதாகவே எச்சரித்து விட்டிருந்தான். யசோதா அதனால் கதையையே மாற்றிவிட்டாள். முன்ன மோகன் என்கிற வாத்தியாரை காதலிச்சு கல்யாணம் வரை வந்து அவனுக்கு இவன் நடவடிக்கை மேலே சந்தேகம் வந்து திடீர்னு கல்யாணத்தை நிறுத்த போக ஊரே கொள்ளுன்னு போச்சு. அந்த அவமானம் ஒன்று எங்களுக்கு போதாதா? இவளை ஊறுகாய் போடவா நாங்கள் வீட்டில் எங்களோட வச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு நல்ல இடம் முன்னிலை தேகஞ்சா கட்டி கொடுத்து கை கழுவி விட மாட்டோமா? இப்போ நீங்கள் 2 பேரும் தானே அவளுக்கு காமது பண்ணுறீங்க. உங்கள் பேச்சு கேட்கறது தானே நியாயம். பாட்டி ஒத்து பாடினாள். இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அவசரப்படுறா. அண்ணி சேர்த்து இன்னும் 1 வருஷம் ஆகலை. இன்னும் 3 மாதம் பொறுத்துக்க சொல்லு. எவனோ ஒரு காவாலி பையலோட ஊரை சுத்த தொடங்கிட்டான். இவனும் கல்யாணம் வரை வந்து திடீர்னு கைவிட்டா அவமானம் யாருக்கு? சொல்லுங்க பாட்டி. உன்னை நான் குத்தம் சொல்ல மாட்டேன் யசோதா. நீ தங்கமான பொண்ணு. காவேரி நவசுவாலி பண்ணுறோம்னு ரொம்பவே திமிர் பிடிச்சு அலையிறா. நான் புத்தி சொல்ல போக என்னை கண்ணா பின்னான்னு தீட்டினான். ஆம்பளை அவருக்கு ரோஷம் இருக்காதா? கோபமாக அடிக்க கையை ஓங்கினார். அவ்வளவுதான். அடிச்சுட்டா போல அலறி ஊரை கூட்டி கந்தசாமியை சிபாரிசு கழிச்சு எங்களை ரொம்ப இழப்பம் பண்ணிட்டான். இந்த பொண்ணு நர்ஸ் வேலை செய்கிறாளா? கண்டவனை காதலிக்கிற வேலை செய்கிறாளா? பாட்டி கடகடவென்று சிரிக்க யசோதாவும் கூட சேர்ந்து சிரித்தது கேட்டு காவேரி அவமானத்திலும் ஆத்திரத்திலும் துடித்தாள். காவேரி இப்படி அடங்காப்படையாரியா போனதுக்கு செத்து போனாலே உன் ஓரக்தி சௌந்தரி அவதான் காரணம். அவள் இந்தியாவிலே பிறந்தவ, நம்மளையெல்லாம் விட ரொம்ப படித்தவன்னு திமிர் பிடிச்சவ. பாட்டி கோபமாக பேசினாள். 100 தடவை சொல்லுங்க, அந்த இந்தியக்காரி கொடுத்த இடம் என் நாத்தி இப்படி தர்தலையாக போயிட்டா. தனக்கு எல்லாம் தெரியும், நானும் படித்தவ, நல்லா தமிழ் வாசிக்க எழுத தெரியும், பாட தெரியும்னு ரொம்ப கர்வம். போராததுக்கு கொஞ்சம் சிவந்த தோலா கேட்கணுமா? கண்ட பயல்களுக்கு வலை போட்டுக்கிட்டு ரொம்ப அசிங்கமாயிட்டுது பாட்டி. நீங்கள் தான் பெரியவங்க, அவளுக்கு 2 வார்த்தை புத்தி சொல்லணும். ஐயோ, நான் வாயை திறந்தா அவள் என் பல்லை தட்டி கையில் தந்துடுவா. இது உங்கள் வீட்டு சங்கதி, இதில் நாங்கள் தலையிட முடியுமா? வயிறு முட்டு வரை வம்பை விசாரித்து கொண்டு ஆண்டாள் பற்றி மெல்ல நகர்ந்தாள். கண்கள் கலங்க, முகம் சிவக்க, நெஞ்சு துடிக்க, காதுகளை பொத்தி கொண்டு அவமானத்தில் உருகி போய் காவேரி வெகு நேரம் முன்னரையில் உட்கார்ந்திருந்தாள். மோகன் அவளை உதறிய சங்கதி ஊரே பரவின போது கொஞ்ச நாட்கள் அவள் நிம்மதியாகவே எங்கும் போக முடியவில்லை. இப்போது யசோதாவும் ஆண்டாள் பாட்டியும் கட்டிவிட போகும் கதைகளால் ஐயோ, அவள் தன்னந்தனியே பழியை சுமந்து கொண்டு எப்படி வாழப் போகிறாள்? அன்று மாலையே அவள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். அவளுடன் வேலை செய்த நர்ஸ் ஜெகதா ஒரு இளம் விதவை. வெஸ்ட்வெல் பகுதியில் இருந்த ஒரு பெரிய வீட்டின் அவுட் ஹவுஸில் தன் தாயுடன் அவள் குடியிருந்தாள். வாடகையை சமாளிக்க அவள் ஒரு போர்டரை தேடிக்கொண்டிருந்தாள். அவள் சம்மதித்தாள். அவள் ஏன் ஜெகதாவுடன் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் செய்து கொண்டு அதற்கு தேவையான தொகையை கொடுத்துவிடக்கூடாது? உடனடியாக டெலிஃபோனில் ஜெகதாவை அழைத்தாள். அப்போது தலைமை அலுவலக அறையில் மற்ற நர்ஸுகள் இருக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டதும் படப்படவென்று காவேரி தன் எண்ணத்தை சொன்னாள். ஜெகதாவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தன்னை ஒத்த ஒரு நர்ஸ் கூட துணைக்கு இருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதுடன் வாடகை பற்றிய சிரமம் குறையும். ஓகே, நாளைக்கே நீ வந்துடலாம். நான் வேலை முடிந்ததும் கவர்மெண்ட் காரில் உன் வீட்டு வழியாகத்தான் போவேன். உன்னையும் சாமான்களையும் ஏற்றிக்கொண்டு போய்விடுகிறேன், பயப்படாதே, அபயம் கொடுத்தாள். கந்தசாமி எத்தனையோ சொல்லியும் காவேரி மறுத்துவிட்டாள். எதிர் வீட்டிலே தங்கி கொண்டு தொடர்ந்து அண்ணனை அவள் அவமானப்படுத்த விரும்பவில்லை. இதுவரை அவர் செய்த உதவிகளுக்கு நன்றி. இனி அவள் தன் பிரச்சனைகளை தானே தீவிரமாக சிந்தித்து முடிவு எடுக்க முயலப் போகிறாள். ஜெகதா வீட்டில் குடியேறிய மறுநாளே அவள் வேலைக்கு போக தொடங்கிவிட்டாள். வேலை செய்த இடத்திலிருந்து மற்ற நர்ஸுகள் தங்களுக்குள் ஏதோ கிசுகிசு கொண்டனர். யாரும் துணிவாக என்ன நடந்தது,
ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டாள் என்று கேட்கவில்லை. வாரங்கள் 2க்கு மேலாகியும் அவள் வீட்டில் நடந்த குழப்பம் ஊரே பரவி விட்டிருந்த போதிலும் தாமோதரனிடமிருந்து தொலைபேசி மூலம் கூட ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு விசாரிப்பு ஏதும் வராதது அவளுக்கு மிக்க வியப்பாக இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. பலவிதமான சந்தேகங்களில் மனம் அலப்பாய, துயரத்தில் நெஞ்சு கணக்க அவள் தொடர்ந்து தன் வேலையை கவனித்து கொண்டிருந்த போது ஒரு வெள்ளிக்கிழமை பிற்பகல் அவர்கள் அனைவரும் தலைமை அலுவலகத்தில் கூடியிருந்த சமயம் நர்ஸுகளின் தலைவி, அந்த சிடுசிடுப்புக்காரி, அவளை தேடிக்கொண்டு வந்தாள். என் அறையில் சிஐடி ரகுநந்தன் வந்து உட்கார்ந்திருக்கிறார். உன்னிடம் என்னவோ பேசணுமாம். அடிக்குரலில் அவளிடம் கூறிவிட்டு அவளை கடுமையாக விழித்தாள். காவேரி திடுக்கிட்டு போனாள். அவளை தேடிக்கொண்டு சிஐடி இப்போது அவளது அலுவலகத்திற்கே வந்துவிட்டாரா? துணிவு எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தலையை நிமிர்த்தியபடி அவர் எதிரே வந்து உட்கார்ந்தாள். கதையை சாத்திவிட்டு ரகுநந்தன் அருகிலிருந்த ஒரு நாட்காலியில் அமர்ந்தார். தொண்டையை கனைத்து கொண்டு ஆரம்பித்தார். சில தினங்களுக்கு முன்னர் நீங்கள் வக்கீல் தாமோதரன் வீட்டில் ஒரு நாள் மாலை காணப்பட்டதாக தகவல் கிடைத்தது. எங்கள் ஆள் ஒருவர் சதா தாமோதரனை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நெஞ்சு படப்படவென்று துடிக்க பயத்திலே ஒரு கணம் அவள் உறைந்து போனாள். சட்டென சமாளித்தாள். உண்மை, அவர் வீட்டில் இருந்தேன். அவர் என் ஃபியான்சி. சாப்பிட என்னை வீட்டுக்கு அழைத்தார். போனேன். அப்போ அங்கே மல்டிரேஷியல் கூட்டம் ஒன்று நடக்க தயாராகி இருந்தது. தெரியுமா? தெரியாது. நான் விரைவாக எங்கள் வீட்டுக்கு திரும்பிவிட்டேன். என்ன நடந்தது என்பதை நான் பார்க்கவில்லை. மிஸ் காவேரி, நீங்களும் என்னை போல் ஒரு இந்தியர். அந்த வரியில் பரிதாபப்பட்டு கொண்டு சொல்கிறேன். அரசாங்க வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அரசுக்கு எதிராக பிரசாரம் செய்கிறவங்களோடு தொடர்பு வச்சுக்கிறது நல்லதில்லை. அவரை நான் காதலித்து கல்யாணம் செய்து கொள்வது கூட தவறா? தூக்கு தண்டனை அடைந்த கைதிகளுக்கு அவர்களது காதலிகளின் விருப்பத்தை மீற பணமின்றி அரசு சிறையிலேயே கல்யாணம் செய்து வைத்துவிட்டு பிறகு கைதிகளுக்கு தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். அப்படி சில கேஸுகள் நம் நாட்டில் நடந்திருக்கிறது அல்லவா? உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்காது. கூடிய சீக்கிரம் அவர் தம்மை சுற்றி அரசு விரித்திருக்கும் மலைக்குள் மாட்டிக்கொள்ளப் போகிறார். நெஞ்சில் திக்கென்ற உணர்வில் ஒரு கணம் அவள் தவித்து போனாள். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாது சாமர்த்தியமாக பேசினாள். நீங்களும் ஒரு இந்தியர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். இந்தியர்களுக்கு விதி என்பதில் தீவிரமாக நம்பிக்கை உண்டு. என் தலைவிதி எப்படி இருந்தால் அதை நீங்களோ வேறு யாரோ மாற்ற முடியாதே. மெலிதாக முறைவளித்தாள். ரகுநந்தன் முகம் கோபத்தில் லேசாக சிவந்தது. கண்களில் கடுமையும் குரலில் கண்டிப்பும் கூடின. நான் சொல்றதை சொல்லிவிட்டேன். பின்னால் ஏதாவது கஷ்டம் நேர்ந்தால் என்னை நொந்துக்கிறதில் பலனில்லை. அடிக்குரலில் சீறினார். நீங்கள் வீணாக என்னை மிரட்டுவதிலும் பயனில்லை. நான் நல்லதொரு குடிமகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த விதமான தவறுகளும் வேலையில் செய்வதில்லை. தாமோதரரை நான் காதலிப்பது ஒரு குற்றம் என்று கருதவில்லை. ஒருவரை விரும்புவதோ வெறுப்பதோ என்னுடைய பிறப்புரிமை. மேலும் இன்று வரை தாமோதரன் எங்கள் எல்லோரையும் போல ஒரு சுதந்திர மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு குற்றவாளி என்ற அரசு அவர் மேல் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததில்லை. அதனால் நான் ஏன் வீணாக பயப்பட வேணும்? ரகுநந்தன் அவளை எரித்து விடுவதைப் போல பார்த்தார். நமக்கு வேண்டியவங்க வீட்டு பெண் என்கிற கருணையாலே உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசி புத்தி சொல்ல முயன்றேன். பிடிவாதமாக இருந்தால் பின்னால் ரொம்ப வருத்தப்பட நேரும். சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினார். சிஐடி வந்து போனாரே, என்ன சங்கதி? மற்ற நர்ஸுகளின் தலை ஆவலில் வெடித்தது. காவேரி மௌனமானாள். ஆனால் உள்ளூர ஒரு பயங்கர கலக்கம். சிஐடி ரங்கநந்தனுக்கு ஒரு பழிவாங்கும் குணம் உண்டு என்பது பிரசித்தம். அவரது கண்டுபிடிப்பால் அரசின் எதிரிகளாக குற்றம் சாட்டப்பட்டு சில இந்தியர்கள் சிறை தண்டனை அனுபவித்து கொண்டிருந்தனர். அவரது கோபத்தை தூண்டிவிட்டது தவறு. தாமோதரனை அவள் எச்சரிக்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும். எல்லாவற்றையும் விட அவரை பார்த்து நடந்ததை சொல்லி ஆறுதல் பெற வேண்டும். அவரை பார்த்து எத்தனை நாளாகின்றன? தொலைபேசியில் அவளுடன் அவனது அலுவலகத்திற்கு உடனடியாக தொடர்பு கொண்டாள். அந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் பேசினாள். மிஸ்டர் தாமோதரன் மேல் தேசத்திற்கு போயிருக்கிறார். பிரிட்டோரியாவிலிருந்து திரும்ப 2 வாரமாகுமே. வேலை விஷயமாக தான் போயிருக்கிறார். உங்களுக்கு
முக்கியமான காரியம் ஏதாவது இருந்தால் ஜூனியர்கிட்டே பேசிக்கலாம். தேனாக ஒலித்தாள். இல்லை, அவரிடமே நான் நேரடியாக பேச வேண்டியிருக்குது. ஒரு முக்கிய விஷயம். ஃபோனை வைத்து விட்டாள். 2 வார காலம் 2000 ஆண்டுகள் போல நீண்டு கனத்தது அவளுக்கு. ஒரு சனிக்கிழமை மாலை தானே வழிய தெருவிலிருந்த பொது தொலைபேசியிலிருந்து தாமோதரனை அழைத்தாள். சனிக்கிழமை மாலை வேளைகளில் சாப்பாட்டுக்கு பின் ஓய்வாக அவன் வீட்டில்தான் இருப்பான் என்ற நம்பிக்கையினால் அழைத்தாள். மறுபக்கம் ஒலித்த பெண் குரல் அவளை திடுக்கிட செய்தது. அந்த முல்லை சிறு பழகி ரிசப்ஷனிஸ்டின் குரல். சனிக்கிழமை மாலை வேளையில் அவர் வீட்டில் அவளுக்கு என்ன வேலை? ஆவேசமாக புரண்டெழுந்த பொறாமையில் நெஞ்சு துடிதுடிக்க, உடம்பு முழுவதும் வேர்வை கொப்பளிக்க, உணர்வுகளின் கொந்தளிப்பு மூச்சை அடைக்க, தாடியை இறுக்கி கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள். மிஸ்டர் தாமோதரனிடம் பேச வேண்டும். தயவு செய்து கூப்பிட முடியுமா? அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சில நண்பர்களுடன் முன்னறையில் பேசி கொண்டிருக்கிறார். நான் போய் குறுக்கிட்டு எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் யார்? என்ன வேண்டும் என்று சொன்னால்? காவேரிக்கு துக்கமும் ஆத்திரமும் நெஞ்சை அடைத்தன. நான் அவரது கட்சிக்காரர்களில் ஒருத்தி. நீங்கள் யாருன்னு சொன்னால் பிறகு சொல்கிறேன். நான் அவருடைய ரிசப்ஷனிஸ்ட், பர்சனல் செக்ரட்டரி. தேங்க்யூ. அலுவலகத்தில் நேரடியாக அவரை வந்து பார்த்து பேசிக்கொள்கிறேன். சற்றென்று ஃபோனை வைத்தாள்.